நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், கோவில் கோவிலா தெய்வத்துக்கிட்ட ஒரு மனிதன் என்ன வேண்டாம் தெரியுங்களா? ஆண்டவா, எனக்கு பணத்தை கொடு, நல்ல வசதியை கொடு, ரொம்ப அதிகமாக கொடு, எவ்வளோ கிடைச்சாலும் இன்னும் கொடு இன்னும் கூட தான் கேட்டுகிட்டே இருக்கான். மனிதன் பணத்து மேலே அவ்வளோ மோகத்துடன் இருக்கான் சார். அப்போ இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் எது முக்கியம் சார்? ரொம்ப குணமாக இருக்கான், ரொம்ப நல்லவனாக இருக்கான் அப்படின்னாக்கா அது எடுப்படுங்களா? எடுப்படாது. நீங்கள் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி சார், பணம் இருக்குதா? பணம் இருந்தால்தான் நீங்கள் நல்லவன். பணம் இல்லையே உங்கள் பேச்சை எடுப்படாது சார். அங்கே அன்பு பாசம் முக்கியமா, பணம் முக்கியமானு கேட்டால் இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் பணம் மட்டுமே பிரதானம். அன்பு பாசம் எல்லாம் இந்த கலியுகத்தில் பேசாது சார். உங்ககிட்ட பணம் இல்லைன்னா உங்கள் பேச்சே இந்த சபையில் எடுபடாது. 10 பேர் உட்காந்துருக்க சபையில் பணம் படைத்தவன் இருக்கான்னு வைங்க, நீங்கள் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் உங்கள் பேச்சு அந்த இடத்துல எடுபடவே எடுபடாது. குணம் குப்பையில் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல குணம் இருந்தாலும் அந்த குணம்லாம் பேசாது சார். நல்ல குணம் இருந்தால் மட்டும் போதுமா? போதவே போதாது. இந்த கலியுகத்தில் பணம் தான் முக்கியம். பணம் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சார். பணம் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்குண்டான அடையாளமே பணம் தான். ஒரு மனிதன் கிட்ட பணம் எந்த வழியில் வருகிறது என்பதெல்லாம் எந்த மனிதனும் பார்ப்பதே கிடையாது இந்த கலியுகத்தில். அவங்கிட்ட பணம் இருக்குதா, மிகப்பெரிய அளவில் பணம் இருக்குதா, அவன் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம். மிகப்பெரிய அளவில் வசதி வாய்ப்புடன் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான் அர்த்தம் சார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டான் என்றால் மிகப்பெரிய பண பலத்துடன் இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம். பணம் பணம் பணம், பணத்தை மட்டுமே வைத்துத்தான் ஒரு மனிதனின் வசதியை தீர்மானிக்கிறது என்பதை மறக்காதீங்க. ஒரு மனிதன் வசதியை எப்படி, எதை வச்சு தீர்மானிக்குது? பணத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வசதியை தீர்மானிக்குது சார். வசதி படைத்த மனிதன் என்றால் அவன் பணம் அதிகமாக வச்சிருக்கான்னு அர்த்தம். அன்பு பாசம் இருப்பதெல்லாம் அங்கே வேலை செய்யாது சார். அன்பு பாசம் எல்லாம் பணத்தை இருப்பதை பொறுத்து தான் சார். இப்போது உங்ககிட்ட பணம் எக்கச்சக்கமாக பணம் இருக்குன்னு வைங்க, அந்த பணத்தினுடைய அளவை வைத்து தான் சார் உங்களுக்கு அன்பு பாசமே கிடைக்கும். உங்களுக்கு பணம் அதிகமாக இருந்தால் பாசமும் அதிகமாக கிடைக்கும். எப்படி? உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அப்படி பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குனாக்கா சொந்த பந்தங்களே உங்களுக்கு மதிக்காது சார். உங்களுடைய பணத்தின் அளவை பொறுத்து தான் பாசத்தின் அளவும் நிர்ணயிக்கப்படும். இந்த இது மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. எந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய பாசத்தை தீர்மானிக்கும். உங்கள்கிட்ட பணம் கம்மியாக இருந்ததுன்னா பாசத்தின் அளவும் கம்மியாக தான் சார் இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த கலியுகத்தில் பாசமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் பணத்தின் அளவை பொறுத்து தான் அது கிடைக்கும்ன்றதை மறக்கவே கூடாது நீங்கள். உங்கள் ஜாதகத்தில் சார், அப்போ பணம் எப்படி சார் எனக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் போன பிறவியில் அப்படிப்பட்ட பலன்களை, அப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்து வந்திருக்க வேண்டும் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் அது மிளரும். அப்படியே அந்த ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, உங்கள் ஜாதக கட்டம், அந்த ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் தனஸ்தானம் சொல்லுவோம். லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 2ஆம் இடம் தான் தனஸ்தானம், 2ஆம் இடம் தான் கல்வி ஸ்தானம், 2ஆம் இடம் தான் உங்களுடைய குடும்பஸ்தானம் சொல்கிறது தான் 2ஆம் இடம் தான். உங்கள் தன லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம், சேமிப்பு என்று சொல்கிற முடியுமா, அந்த சேமிப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் 2ஆம் இடம். அதற்கடுத்து அந்த 2ஆம் இடத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்தானம் ஒன்று இருக்குது பாருங்கள், 11ஆம் இடம்ட்டு. அது மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானம் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் 11ஆம் இடம் பலம் பெற்று இருக்கணும், 2ஆம் இடமும் பலம் பெற்று இருக்கணும். 11ஆம் இடம்ன்றது மிகப்பெரிய லாபங்களை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த வழிகளில் எல்லாம் லாபங்களை அள்ளி குவிக்கும், எப்படிப்பட்ட லாபங்களை கொடுக்கும், எந்த வழிகளில் கொடுக்கும் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் அந்த 11ஆம் இடம். உங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே எந்த வழிகளிலெல்லாம் ஈடேற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் 11ஆம் இடம் சார். அந்த 11ஆம் இடத்து உங்களுடைய மூத்த சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய மூத்த சகோதரிகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் 11ஆம் இடம் தான். அப்போ அந்த 11ஆம் இடம் 2ஆம் இடம் இரண்டுமே பலம் பெற்றிருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில். சார் 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் பலம் பெற்றிருந்தால் போதுமானாக்கா அது மட்டும் பத்தாது, கண்டிப்பாக லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் சார். எந்த தசா வந்தாலும் தசாநாதன் இந்த லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு தான் சார் செயல்படுவான்.
உங்களுக்கு இந்த 2ஆம் இடமும் 11ஆம் பலம் பெற்று இருந்தாலும் லக்னாதிபதி வீக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பணத்தினுடைய அளவீடு நிர்ணயிக்கப்படும். உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்று உங்களுக்கு ராஜயோகங்கள் வருதுனாக்கா, அந்த தசாநாதன் ராஜயோக தசாநாதன் வருது பாருங்க, அந்த தசாநாதனே லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு தான் சார் வேலை செய்வான். லக்னாதிபதி வீக்காக இருந்தால் இவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்ய மாட்டார். லக்னாதிபதி வீக்காக இருந்தால் அதுக்கேற்ற ராஜயோகத்தினுடைய அளவீடு கம்மியாகிடும். அப்போ 11ஆம் இடம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் லாபங்கள் எந்த வழியில் எல்லாம் ஏற்படும், எந்த வழியிலெல்லாம் வருமானத்தை அள்ளி குவிக்கும் என்று சொல்லக்கூடிய சார்ந்த 11ஆம் இடம். இதில் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலம் பெற்று இருந்தால்தான் புண்ணியவான்கள் நீங்கள். 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலம் பெற்று எந்த ஒரு ஜாதக கட்டத்தில் பலம் இழக்காமல் பலம் பெற்று ராகு கேதுக்களுடைய சங்கமிகம் இல்லாமல் பாவகிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் இருக்குதுன்னு வைங்க, அப்படிப்பட்ட ஜாதகம் ஒரு புண்ணிய ஜாதகம். இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க பிறந்திருக்கிறார்கள் சொல்லலாம். அதற்கடுத்து பாருங்க, இந்த 11ஆம் இடம் மட்டும் பலம் எழுந்திருக்கு சார், 2ஆம் இடம் பலமாக இருக்குது சார், பரவாயில்ல. ஆனால் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் போதும் சார். உங்களுக்கு 2ஆம் இடத்து மூலமாக பேச்சு மூலமாகவோ உங்களுடைய செயல்கள் மூலமாக கண்டிப்பாக பணத்தை அள்ளி குவிக்கும் சார். 2ஆம் இடம் பேச்சுன்றது டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேச்சு மூலமாக தானே சம்பாதிக்கிறாங்க. அட்வொகேட் பேச்சு மூலமாக சம்பாதிக்கிறாங்க. கமிஷன் ஏஜென்ட் பேச்சு மூலமாக தான். அரசியல்வாதி பேச்சு மூலமாக தான். அப்போ இப்படிப்பட்ட ஸ்தானங்கள் இன்னும் நிறைய ஸ்தானங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு பேச்சு மூலமாக பணத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் பலம் பெற்று இருந்தாலே போதும். அதற்கு அடுத்து இப்போ சரி சார் 11ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு, 2ஆம் இடம் வீக்காக இருக்குது, பரவாயில்ல. 11ஆம் இடத்து மிகப்பெரிய ஒரு லாபங்களை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானம் சார் அது. 2ஆம் இடம் பலம் இழந்து இருந்தாலும் 11ஆம் இடம் பலம் பெற்று இருந்தால் கூட பல வழிகளில் லாபங்களை அள்ளி குவிக்கும். ஆனால் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு யோகங்கள் வந்து செயல்படணும்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சார். லக்னாதிபதி பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்கணும் சார். எந்தவித பாவகிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் லக்னம் வந்து அப்படியே தன் இயல்பு நிலை மாறாமல் எந்த விதமான பாவகர்கள் பார்வை இல்லாமல் லக்னமும் லக்னாதிபதியை மட்டும் நல்ல நிலையில் இருந்துட்டா போதும் சார். ராஜயோக தசை வந்துச்சுன்னா அந்த ஒரு தசை வந்தால் போதும் சார். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய யோகங்களை அள்ளி குவித்து மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு மனிதனா அந்த கிரகங்கள் அள்ளி குவிக்காமல் விடாது சார். அப்போது 11ஆம் இடம் பலம் பெற்றிருப்பது என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறீங்கன்னு வைங்க சார். 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும், இதுதான் பலம் பெற்றிருக்கு. உங்கள் ஜாதக கட்டத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும். எந்த இடத்துலனா இருக்கட்டும் சார், ஆனால் ஆட்சி உச்சமாக இருக்கணும். அதற்கடுத்து உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி பாவ கிரகமாக இருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் சனி பகவான் பாவ கிரகம் இல்லையா, அந்த பாவ கிரகம் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கணும். 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் அமர்ந்து குரு பார்வை மட்டும் அந்த கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாவ கிரகத்துக்கு கிடச்சிச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் அந்த 11ஆம் வீட்டு அதிபதி தசா நடக்க சொல்ல சார். சார் அது மட்டும் இல்லை, உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தை பார்த்தா கூட போதும் சார். மிகப்பெரிய, அதாவது லக்னத்தை பார்த்தாலும் போதும், அந்த லக்னத்திலேயே 11ஆம் வீட்டை அமர்ந்து இருக்காருன்னு வைங்க, இவர்களெல்லாம் நோகாமையே சம்பாதிப்பாங்க சார், கஷ்டப்படாமையே சம்பாதிப்பாங்க. 11ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் மட்டும் அமர்ந்துச்சுன்னு வைங்க, லக்னாதிபதி பலம் பெற்று லக்னத்துக்கூடவே அந்த 11ஆம் வீட்டை இது அமர்ந்து இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொட்டி கொடுக்கும். எப்படி கொட்டி கொடுக்கும் தெரியுங்களா? இவர்களுக்கு இவர் தேடி போக தேவையில்லை, இவர் லாபங்களை இவர் தேடி வரும். இவரை தேடி லாபங்கள் வந்தடையும். கஷ்டப்படாமல் நோகாமல் பல வழிகளில் லாபங்களை அள்ளி வழங்கும் சார். லக்னாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து 11ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 2ல் அமர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதி 2லேயே அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன். ஆனால் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும், பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்கணும். லக்னாதிபதி லக்னமும் நன்றாக இருந்து லக்னாதிபதியும் நன்றாக இருந்து 11ஆம் வீட்டு அதிபதியும் எந்த விதமான பாவ கிரகங்கள் சேர்க்காமல் நல்ல சுபத்துவமாக அழகாக உட்கார்ந்துருந்தான்னு இங்கே 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி தசா காலமோ 11ஆம் வீட்டு அதிபதி தசா காலமோ வந்தால் உங்களுக்கு பேச்சு மூலமாகவும் எந்தெந்த வழிகளில் பணத்தை அள்ளி குவிக்கொன்றதே தெரியாது சார். 11ஆம் வீட்டு அதிபதி தசா காலம்லாம் வந்துன்னா அது ஒரு உபஜய ஸ்தானம் சார். 11ஆம் வீட்டுக்கு ஒரு உபஜய ஸ்தானம். பல வழிகளில் பெரிய பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை கொட்டி கொடுக்கும் சார்.
அப்படியே மனம் மகிழ்ச்சியா இருக்கும் சார். பணம் வந்து மனிதனுக்கு மகிழ்ச்சி தானே. 11ஆம் வீடு இன்னொரு இது சொல்றேன் கேளுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து 11ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்ல போய் அமர்ந்து 10ஆம் வீடு அதிலே இருக்காருன்னு வைங்க. மிகப்பெரிய ராஜயோகம். தொழில் மூலமாக மிகப்பெரிய ராஜயோகத்த குடுக்கும் சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் மூலமாகவோ, பேச்சு மூலமாக தொழில் அமையும். இது என்ன சார் புதுசா இருக்குன்னு சொல்லாதீங்க. 11ஆம் வீட்டு இது 10ல போய் அமர்ந்து 10ஆம் வீடு அது கூட அமர்ந்து இருந்ததுன்னு வைங்க. உங்களுக்கு லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா, 2ஆம் இடத்துலருந்து அந்த 10ஆம் வீடு 9ஆம் வீடா வரும். லக்னத்துக்கு தான் 10ஆம் வீடு. ஆனா 2ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு 9ஆம் வீடா வரும். 11ஆம் வீடு 10ஆம் வீடா வரும். அப்போ 2ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சார். இதுக்கு பேர் தான் தன கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த தன கர்மாதிபதி யோகம் யார் ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் விழுந்திருக்கோ, அவர்கள் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன். கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி குவிக்கும் சார். இந்த இந்த மாதிரி தசா காலம்லாம் வந்தது வைங்க. ஒரு மனிதனுக்கு தன கர்மாதிபதி யோகம் அமர்ந்து, அந்த தன கர்மாதிபதி யோக தசா காலம் வந்துச்சுனாக்கா, இவருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த அந்த வசதி வாய்ப்புகள், செல்வம், செல்வாக்கு, மரியாதை இது எல்லாமே வந்து சார் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவே படாது சார். அது அப்படியே வந்து விஸ்டண்ட் ஆகும். இவர்களுக்கு மட்டும் இல்லை, இவர்கள் தலைமுறை தாண்டி நிற்கும் சார் அது. அப்படிப்பட்ட தன லாபங்களையும் பணத்தையும் லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் அந்த தன கர்மாதிபதி யோகம். ஆனால் லக்னாதிபதி நன்றாக பியூரிட்டியாக அமர்ந்திருக்க வேண்டும். அதற்கடுத்து பாருங்க, மிகப்பெரிய அளவில் இந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய அளவில் பணத்தையும் தனத்தையும் தன லாபங்களையும் கொட்டி கொடுக்கும் சார் இந்த தன கர்மாதிபதி யோகம். உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க. அதற்கடுத்து 11ஆம் வீட்டதிபதி மற்றும் 2ஆம் வீட்டதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பரவாயில்ல சார் உங்கள் ஜாதக கட்டத்தில். ஆனால் அதனை குரு மட்டும் பார்த்துட்டா போதும். 11ஆம் வீட்டதிபதியும் குரு பார்க்கணும், 2ஆம் வீட்டதிபதியும் குரு பார்த்துட்டா போதும் சார். நீங்கள் அதிகமான பண வசதிகளை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்காம போவா சார் இப்படிப்பட்ட கிரகங்கள். ஆனால் இதில் முதல் தரமான யோகம் தன கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு விழுந்திருக்கா பாருங்க. அந்த தன கர்மாதிபதி யோகம் உங்கள் ஜாதக கட்டத்தில் விழுந்திருந்தால், லக்னாதிபதியும் பலம் பெற்று லக்னமும் பரிசுத்தமாக இருந்திருந்தால், உங்களுக்கு அந்த 10ஆம் வீட்டதிபதியோ அதாவது 11ஆம் வீட்டதிபதியோ உங்களுக்கு அந்த தசாக்காலம் வந்துட்டா போதும் சார். மிகப்பெரிய அளவில் செல்வம், செல்வாக்கு, வசதி, வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே கொட்டி கொடுக்கும் சார் உங்களுக்கு. எனவே தான் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் 11ஆம் வீட்டதிபதி எப்படி இருக்கார் பாருங்க, 2ஆம் வீட்டதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்க. முக்கியமாக லக்னாதிபதி நல்லா இருக்காரா, லக்னாதிபதி பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்காரா, உங்களுக்கு தன கர்மாதிபதி யோகம் எழுந்திருக்கான்னு பாருங்க. இப்படிப்பட்ட அமைப்புகளை நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் நீங்களும் நிச்சயம் ஒரு லட்சாதிபதியாக, கோட்டீஸ்வரராக, வசதி வாய்ப்புகளை பெரிய அளவில் சம்பாதித்து இந்த வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்குடன் நிச்சயம் திகழ்வீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை முறைப்படி அணுகினீர்களே என்றால் உங்களுக்கு நிச்சயம் எல்லா சந்தேகங்களையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.